ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர் மகாராஜுடைய சரித்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஞானேஸ்வருடைய அப்பா விட்டல் பந்த் பாண்டரங்கனுடைய கனவில் சொன்னதுனால ருக்மணி தேவியை கல்யாணம் பண்ணிவிட்டு சம்சார வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் சந்நியாசம் போய் அங்கே குருவோட ஆக்ஞைக்கு இணங்கி திரும்ப கிரகஸ்த வாழ்க்கை வாழணும், 4 குழந்தைகள் அவதார குழந்தைகள் பகவானே பிறப்பான் அப்படின்றதுக்காக திரும்ப ஆலந்தி வரா தன்னுடைய மனைவியோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு. அங்கே விட்டோபா மகா பண்டிதர் அவர் இது அதர்மம் சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறார். எப்போவுமே குருவோட ஆக்ஞையை நம்ம மீறவே கூடாது. விஸ்வாசம் வேணும் குரு மேலே. எப்போ வேணால் நமக்கு குருவோட இதில் நமக்கு ஞானம் கிடைக்கும். நேற்று துக்காராம் மகாராஜ் பீச், அதாவது தேஹூவில் மகாராஷ்டிராவில் துக்காராம் மகாராஜ் அப்படியே அபங்கம் பாடிட்டு வைகுண்டம் போன நாள் தான் நேத்திக்கு. ஒரு தடவை துக்காராம் மகாராஜ் என்ன பண்ணுறான்னா, நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ நமஸ்காரம் பண்ணும்போது ஏதாவது கொடுப்பா இல்லையா பிரசாதம், அந்த மாதிரி ஒரு பழம் ஒருத்தருக்கு கொடுக்குறா. அந்த பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகி போயிருக்கு, ஒரு சைடு கொஞ்சம் அழுகி போயிருந்தது. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு என்ன இப்படி கொடுத்துட்டா இந்த பழத்தை சேன்ட்டு மூஞ்சியை சுழித்து அப்படியே தூக்கி போட்டு விட்றான். அப்போது இந்த சாக்கடைலாம் அல்லுவா பார்த்தீங்களா, அவள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கா, அதில் ஒருத்தர் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே சாந்தீஸ்வரர்னு பேர் அவருக்கு. ஞானம் எடுத்தோம். ஏன்னா குரு கொடுத்ததாச்சே, குருவோடைய எச்சிலும் குருவோடைய கைப்பட நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் நமக்கு ஞானம் வரும். உடனே அவர் ஒரு அபங்கம் பாடுறான். குரு தியாயி குரு தியாயி குரு பரதே சதன நாயி அப்படி. அதனால் நம்ம குருவோடது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கவே கூடாது. குரு சொல்கிறதே பகவான் சொல்கிறதுக்கு சமம். ஏன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதனால் குருவோட ஆக்ஞைக்கு இணங்கி விட்டல் பந்த் ஆலந்திக்கு வரா. இந்த மாதிரி ஒதுக்கி வச்ச உடனே எதுவுமே அந்த மக்களோட பேசுகிறதோ, தண்ணி எடுக்கிறதோ, ஆத்தங்கரையில் தண்ணி எடுக்கிறது, சாப்பாட்டுக்கு கடைக்கு போய் எதாவது வாங்குறது, எதுவுமே பண்ண முடியல அவளால். யாரும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு தடை கொடுத்துட்டான். எல்லாமே லேட் நைட்டில் தான். ஆத்தங்கரையில் போய் தண்ணி எடுக்கணும்னா எல்லாம் ஊர் அடங்கினோன்னு தான் போய் எடுக்கணும். அங்கே அவள் அந்த மக்கள் இருக்கிற நேரத்தில் அவள் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் பண்ணிட்டான் அந்த இடத்துல. அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. அழகாக ஒரு குழந்தையாக பிறக்கிறா. 4 குழந்தைகளும் பிறந்தாச்சு. நிவர்த்திநாத் பரமேஸ்வரனோட அவதாரமாக பிறந்தார். ஞானேஸ்வர் மகாராஜ் நானோபா ஞானதேவ் அப்படின்னு அழகழகாக பேர். விஷ்ணுவோட அவதாரமாக பிறக்கிறா. சொபான் தேவ் பிரம்மாவோட அவதாரம். முக்தாபாய் ஆதிபராசக்தி அவதாரமாக அழகாக 4 குழந்தை பிறக்கிறது. எல்லாம் சாப்பாட்டுக்கு பிட்சை எடுக்கிறது. குழந்தைகளும் அந்த மாதிரி தான் போகும். போய் பிட்சை கேட்கும், யாரும் கொடுக்க மாட்டா. இருக்கிறத வச்சு யாராவது ரொம்ப இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்தா தூண்டு கொடுப்பா. அதை வச்சு அவளோட வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. அப்போது குழந்தையெல்லாம் ஒரு வயசு வருது, உபநயனம் பண்ணுற வயசு வந்தாச்சு. அப்போது விட்டல் பந்த் நினைக்கிறா, ஐயோ குழந்தைகளுக்கெல்லாம் உபநயனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு போகிறா. ஊருக்குள்ளே அந்த பண்டிதர்கள்லாம் இருக்கிற ஒரு சபை இருக்கும் இல்லையா, அதுக்கு மகா பண்டிதர் விட்டோபா தான் அங்கே உட்காந்துட்ருக்கா. அது மாதிரி சொல்கிறார் விட்டல் பந்த், இந்த மாதிரி நான் தான் உங்களோட இது பிரகாரம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்னுடைய குருவோட ஆக்ஞைக்காக தான் நான் திரும்ப நான் கிரகஸ்த வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். ஆனால் என் குழந்தைகள் என்ன பண்ணுவா, பாவம் இல்லையா? 4 குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள். என்னுடைய 3 பசங்களுக்கும் உபநயனம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். குழந்தைகள் நற்கதி அடையணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் உபநயனமெல்லாம் லேட்டாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அப்படிலாம் போடுறா. அப்போல்லாம் அப்படி கிடையாதுல்ல, ரொம்ப சின்ன வயசுலேயே போட்டுருவா இல்லையா. அப்போது உடனே விட்டோபா என்ன சொல்கிறா, ரொம்ப கடுமையான சொற்களில் திட்டுறா விட்டல் பந்தை. இங்கே பாரு, ஒரு சன்னியாசி பெற்ற குழந்தைய எங்கள் ஜாதியில் நாங்கள் சேர்த்துக்க முடியுமா? அவளுக்கு உபநயனம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. உடனே விட்டல் பந்த் சொல்கிறான், என் குழந்தைய என்ன பண்ணும், இதுக்கு பிராயச்சித்தமே இல்லையா அப்படின்னு விட்டல் பந்த் கேட்குறான். உடனே விட்டோபா சொல்கிறார், பிராயச்சித்தம் தானே, அதெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேரும் உங்களோட உயிரை துறந்துடணும், உயிரை விட்டுறணும். நீங்கள் 2 பேர் உயிரை விட்டுட்டா உங்கள் குழந்தைக்கு நாங்கள் உபநயனம் பண்ணி நம்மளுடைய இதில் நம்ம ஜாதியில் ஏற்றுக்கிறோம், நற்கதி அடையிறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே விட்டல் பந்த் யோசிக்கவே இல்லை.
நிஜம்தானா, இவர் பண்ணுவாரா, உண்மையா, எதுவுமே யோசிக்காமல் விறுவிறுன்னு வந்து அங்கே ஆலந்தியில் வந்து நதி, இந்திரா நதின்னு சொல்லுவாள், அதில் அப்படியே வந்து உயிரை விட்டுடுறார் குதிச்சு. பின்னாடியே ருக்மிணி தேவி வரா, வந்துட்டு கணவர் விழுந்த உடனே அவளும் விழுந்துடுறா. அப்படியே குழந்தைகள் என்ன பண்ண போகிறது ஒன்றும் புரியலை. நாளைக்கு பார்ப்போம். 4 குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், தெரியாது பாவம், அம்மா அப்பா என்ன ஆனால் ஒன்றும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றத நாளைக்கு அனுபவிக்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.